வியாழன் கிரகத்தினைப் பற்றிய பல ஆச்சரியமூட்டும் தகவல்களை இந்த பதிவினில் நாம் காண இருக்கிறோம். வியாழன் கிரகம் சூரிய குடும்பத்தில் 5வதாக சுற்றி வலம் வருகிறது. சூரிய குடும்ப அமைப்பிலேயே இது மிக பெரிய கிரகமாகும். இதனை ராட்சத கிரகம் என்றும் சொல்வர். வியாழன் கிரகம் பெருமளவு வாயுவினால் உருவாக்கப்பட்ட கிரகமாகும். இரவு பொழுதில் வானத்தில் நம் வெறுங்கண்களால் வியாழன் கிரகத்தினை காணலாம். வியாழன் கிரகமானது சூரிய குடும்பத்தில் உள்ள மற்ற கோள்களுடன் ஒப்பிடும் பொழுது மிக வலுவான காந்தப்புலத்தை பெற்றுள்ளது. வியாழன் கிரகமானது கன உலோகங்கள் நிறைந்த பாறை உட்கருவை கொண்டிருக்கின்றன. வியாழனுடைய மேற்பரப்பு திடமின்றி காணப்படுகின்றது. வியாழன் கிரகம் அதிக எண்ணிக்கையிலான துணைக்கோள்களை கொண்டுள்ளன. வியாழன் கிரகத்துக்கு இதுவரை உறுதி செய்யப்பட்டுள்ள துணைக்கோள்களின் எண்ணிக்கை 79 ஆகும். அவற்றுள் மிகவும் பெரிய நிலவு கனிமிடின். இந்த கனிமிடினின் விட்டம் புதன் கோளின் விட்டத்தை விட மிக பெரியதாகும். பூமியானது தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு 24 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது. ஆனால் வியாழன் கிரகமோ 9 மணி நேரம் 50 நிமிடங்களில் தன்னைத்தானே சுற்றி வருகிறது. இது அசுரவேக சுழற்சி என்றும் கூறலாம். வியாழன் கிரகம் ஒரு முறை சூரியனை சுற்றி வருவதற்கு 4333 நாட்கள் எடுத்துக்கொள்கிறது. அதாவது நமது புவியில் 12 வருடங்கள் ஆகும் பொழுது வியாழன் கிரகமானது ஒரு முறை சூரியனை சுற்றி வலம் வந்திருக்கும். வியாழனுக்கும் சூரியனுக்கும் இடையே அதிகமான தொலைவு இருப்பதனால் சூரியனை ஒரு முறை சுற்றி வலம் வருவதற்கு மிக நீண்ட காலம் எடுத்துக்கொள்கிறது. வியாழன் கிரகமானது புவியின் விட்டத்தை போல் 11 மடங்கு விட்டம் கொண்ட ராட்சத கிரகமாகும். வியாழன் கோளின் நிறை புவியின் கோளின் நிறையை விட 318 மடங்கு அதிகமாக உள்ளது. அதேபோல் புவியீர்ப்பு விசையை போன்றே வியாழனின் ஈர்ப்பு விசை 2.5 மடங்கு அதிகமாக உள்ளது. வியாழன் கிரகம் இத்தகைய பண்புகளை கொண்டுள்ளதனால் சூரிய குடும்பத்தில் உள்ள பாதிக்கும் மேற்பட்ட விண்பொருட்களை தன்னகத்தே ஈர்த்து கட்டுப்படுத்தி வைத்துள்ளது. இவற்றுள் சிறு விண்மீன்களும் வால்விண்மீன்களும் அடங்கும். வியாழன் கிரகத்தினை பற்றிய ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக நியூ ஹொரைசான்ஸ், கலீலியோ ஆர்பிட்டர், ஜூனோ, கசினி, யூரோப்பா கிளிப்பர் ஆகிய ஆய்வு விண்கலங்கள் வெவ்வேறு ஆண்டுகளில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இந்த ஆய்வு விண்கலங்கள் வியாழன் கோளினை நெருங்கி பல்வேறு வகையான தகவல்களை தந்துள்ளன. இந்த ஆய்வு விண்கலங்கள் வியாழன் கோளினை சூழ்ந்துள்ள ஹைட்ரஜன், ஹீலியம் வாயுக்கள் அடங்கிய மேகக்கூட்டத்தின் மாறுபாடுகளை மிக அழகிய புகைப்படங்களாக எடுத்து அனுப்பியுள்ளன. வியாழன் கோள் துணைக்கோளுடன் இயங்கும் புகைப்படத்தையும் மிக அழகாக எடுத்து அனுப்பியுள்ளன. யூரோப்பா மற்றும் அயோ ஆகிய துணைக்கோள்கள் வியாழன் கோளினை வலம் வரும்பொழுது புகைப்படம் எடுத்துள்ளது காண்பதற்கு சுவாரஸ்யத்தை தருகின்றன. வியாழன் கோளின் வளிமண்டலம் பெரும்பாலாக ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்களால் ஆனவை. வியாழன் கோளின் வெளிப்புற வளிமண்டலம் அட்சரேகை பட்டைகளின் வரிசைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. கொந்தளிப்பு மற்றும் புயல்களுடன் இது அசைவுடன் காணப்படுகிறது. வியாழன் கோளின் முக்கிய பெரிய துணைக்கோள்கள் அயோ, யூரோப்பா, கலிஸ்டோ மற்றும் கெனிமிட் ஆகும். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவினில் பல சுவாரஸ்ய தகவல்களுடன் சந்திப்போம்.